எல்லாம் சொல்லுங்க, நீ பயப்படாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பயப்படாது. ஏன் நம்ம பயப்படக்கூடாது? ஆஹா, அழகா சொல்றாங்களே. யார் நம்ம கூடவே இருக்கிறது? ஏசப்பா எங்க இருக்கிறாங்க? என் இருதயத்துல ஏசப்பா இருக்கிறாங்கன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கு, இல்லையா சொல்லுங்க. உண்மையாவா? ஆமா, இந்த வருஷம் விபிஎஸ்ல நம்ம ஒண்ணு கத்துக்கிட்டோம். யாருக்குள்ள நிலைச்சு நிக்கணும்? யாருக்குள்ள? இயேசுவில். இப்ப நான் இயேசுவில் சொல்லுவேன், நிலைத்திரு யார் சொல்லணும்? சொல்லுவீங்களா? கை இறக்கிக்கோங்க, நேரம் நிமிர்ந்து உட்காருங்க, சொல்லுங்க இயேசுவில். நீங்க சொல்லாதீங்க, பாய்ஸ் சொல்லாதீங்க, கேர்ள்ஸ் மட்டும் சொல்லுங்க இயேசுவில். ஆஹா, கேட்கலையே சரியா. இயேசுவில். எங்க பாய்ஸ் தான் எப்பவும் ஃபர்ஸ்ட். பாத்துருவோமா? ரெடியா பாய்ஸ்? சொல்லுங்க இயேசுவில். பாத்தீங்களா, ஸ்பீக்கரே கிளியற மாதிரி சத்தம். இந்த சத்தம் பேசாம இருந்தா ரொம்ப நாள். ஆஹா, சரி. நம்ம யாருக்குள்ள நிலைச்சு நிக்கணும்? ஆமா, ஏசப்பாக்குள்ள நிலைச்சு நிக்க முக்கியமான 3 காரணம் இருக்கு. அதுல முதல் காரணம் என்னன்னா, அவர் தான் நம்மளை உருவாக்குனவர். நம்மளை உருவாக்குனது யாரு? ஆமா, இன்னாருக்கு பிள்ளையா பிறக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தது யாரு? அவரை போலவே கண்ணு, அவரை போலவே மூக்கு, அவரை போலவே நம்மளை அழகா உருவாக்குனது யார் தான்? இதுதான் முதல் காரணம். 2வது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உனக்காகவும் எனக்காகவும், நீங்க செஞ்ச பாவத்துக்காகவும் நான் செஞ்ச பாவத்துக்காகவும் சிலுவையில தன்னுடைய உயிரையே கொடுத்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அதனால அவருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? யாரு கை தட்டுறீங்க? எனக்கு கை தட்டுறீங்களா இல்ல ஏசப்பா கை தட்டுறீங்களா? அப்படியா? எதுக்கு சிலுவையில உயிரை கொடுத்தாருன்னா? ஆமா, எதுக்காக உயிரை கொடுத்தாங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பாவத்துல அழிஞ்சு போக கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, தண்டனை அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க உங்க மேல வர வேண்டிய தண்டனைய அவங்க வாங்கிக்கிட்டாங்க. யாராவது நீங்க செஞ்ச தப்புக்கு அடி வாங்குவாங்களா? என் ஃப்ரெண்டு, உயிர் நண்பன், அவன் தப்பு செஞ்சுட்டான், என்ன அடிங்க அப்படின்னு யாரும் ஃப்ரெண்டு சொல்லுவாங்களா? போட்டுதான் கொடுப்பான், அப்படிதானே? சார் உங்களுக்கு தெரியுமா, அவன் எழுதவே இல்லை ஹோம்ஒர்க் அப்படின்னு உனக்கு முன்னாடி போய் என்ன பண்ணிடுவான்? டீச்சர் கிட்ட சொல்லிடுவான். ஆமா, இல்லடா நம்ம நோட்டை எடுத்துட்டு போய் முன்னாடி கொடுத்துருவான், பாருங்க எழுதவே இல்லை அப்படின்னு. நீ செஞ்ச தப்ப போட்டுதான் கொடுப்பான். யாரு? ஆனா ஏசு ஒருத்தர் தான் உன் பாவத்தை என் பாவத்தை மன்னிக்க சிலுவையில உயிரை கொடுத்தாங்க. அதனாலதான் யாருக்குள்ள நிலைச்சு நிக்கணும்? 3வது ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆனா திரும்பவும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வரப்போறாங்க. ஏன் தெரியுமா? உங்களை என்ன அவர் வாழ்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதனாலதான் யாருக்குள்ள நிலைச்சு நிக்கணும்? ஏசப்பா நம்ம இருதயத்துல இருக்கிறதுனால நம்ம இனிமே என்ன பட தேவையில்லை. ஆமா, அதனால சரி, இது நம்ம ஞாயிறு ஆராதனையா இருக்கிறதுனால, இருந்தாலும் நிறைய பிள்ளைங்க இருக்கிறதுனால ஒரு சின்ன விளையாட்டு விளையாடினா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். விளையாடலாமா? ஒரு சின்ன கேம் விளையாடுவோமா? முதல்ல நேரம் நிமிர்ந்து உட்காந்து. என்கிட்ட ஒரு சில கார்டு இருக்கு, 4 கார்டு இருக்கு. ஏசப்பாவை ஞாபகப்படுத்துற ஒரு அடையாளம் இருக்கு. என்னது? இதப்பா இவங்க இந்த சிம்பிளை பார்த்தா ஏசப்பா நமக்கு ஞாபகம் வருவாங்க. யாரு? எதை பார்த்தா? சிலுவையை பார்த்தா. வெரி குட், கரெக்டா சொல்லிட்டேன்டா. என்ன ஆட்டுக்குட்டியை பார்த்தாவா? பரவாயில்ல. ஆமா, சிலுவையை பார்த்தா யார் ஞாபகம் வருவா? உங்க ஸ்கூல் டீச்சர் ஞாபகம் வருவாங்களா? இல்ல. அதனால இதுல சிலுவை இருக்கு. யார் இருதயத்துல ஏசப்பா இருக்காங்களோ அவங்க இதுல இருக்க சிலுவையை கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க இருதயத்துல ஏசப்பா இல்லைன்னா இதுல இருக்க சிலுவையை கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ஒரு டெஸ்ட் வச்சிருவோமா? உங்க இருதயத்துல ஏசப்பா இருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணுவோமா? ஓகே, முதல்ல யாரை கூப்பிடலாம்? நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து கையை தூக்காம என்ன மட்டும் பார்த்துருக்குற. சரி, முதல்ல அக்காங்கள்ல இருந்து யாரையாவது கூப்பிட்டுருவோம். ஐயோ சிவத்தனம், இப்பதான் குனிறாங்க கீழே. இங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு என் அண்ணன். சரி, பண்ணுவோம். விபிஎஸோட முதல் நாள் தலைப்பு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்ல விபிஎஸ்ல கத்துக்கிட்டு ஒரு வசனம் இல்ல ஒரு தலைப்பு ஏதாவது? இயேசுவில் நிலைத்திருங்கிறது விபிஎஸோட தலைப்பு. எஸ், யார் அது?
வாங்க கீர்த்தி வாங்க. சத்தம் சூப்பரா கேட்டுச்சு. கீர்த்தி அக்கா சூப்பரா வசனம் சொன்னதால கை தட்டுங்க உங்களுக்கு. ஆமா, எண்ணில் நிலைத்திரு அப்படின்னு வசனம் சொல்லிட்டாங்க. வசனம் சொன்னதுனால ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம் முதல்ல. ஓகேயா? இந்தாங்க. இப்போ கீர்த்தி அக்கா இருதயத்துல ஏசப்பா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ண. கீர்த்தி அக்கா இருதயத்துல ஏசப்பா இல்லைன்னா வேற யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்படி இல்ல, யார் இருக்கா கீர்த்தி இருதயத்துல? இருக்காருல்ல, கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆமா, ஜோமன் காலைல ஜோம் பண்ணீங்களா? ஆமா, பாத்துருவோம். ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கார்டை. எது இதுவா? கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. ஆஹா, கீர்த்தி அக்கா இருதயத்துல ஏசப்பா இருப்பாங்களா? இருப்பாங்களா? நீ சொல்றியா? வெரி குட். நீ சொன்னா கண்டிப்பா இருப்பாங்க. செக் பண்ணிடுவோம். இருப்பாங்களாமா? அந்த அக்கா சொல்றாங்க சீக்கிரம் தரங்க, இருக்காங்களான்னு பாத்துருவோம் அப்படிங்கிறாங்க. கீர்த்தி அக்கா இருதயத்துல ஏசப்பா. இது சிலுவையா? இது சிலுவையா? அப்போ இருதயத்துல என்ன இல்ல? இல்ல சும்மா சொன்ன. ஏசப்பா இருக்கிறாங்க, காட்டுல இல்ல. எதுல இல்ல? வெரி குட், சூப்பர். கிருத்திகா கை தட்டுங்க. ஆமா. அடுத்து பாய்ஸ்ல ஒருத்தருக்கு முட்டி போடாதீங்க, உட்காந்துக்கோங்க. உட்காரு. நான் மேலதான் நிக்கிறேன். அவ்வளவு கண்ணு தெரியலையா உனக்கு? இதுதான் போனே பார்க்க கூடாது. நிறைய போன் பார்த்தா கண்ணு தெரியாது. ஓகே, அடுத்து பாய்ஸ்ல யாருக்கா ஒருத்தர் கேட்போமா? அண்ணன்மார், பெரிய அண்ணன்மார் யாரோ ஒருத்தர் வாங்க. இந்த விபிஎஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒரு வசனம், தலைப்பு யார் சொல்றா? சொல்றீங்களா? வெரி குட், வாங்க. வல்லமையில் நிலைத்திரு. கை தட்டுங்க அவங்களுக்கு. உங்க பேர் என்ன? ஹரி. ஹரி அழகா வந்திருக்கிறாங்க. ஹரி, உங்க இருதயத்துல ஏசப்பா இருக்கிறாரா? ஹரி இருதயத்துல ஏசப்பா இருக்காங்களா? இருக்காரா? செக் பண்ணிடுவோம். ஹரி, இதுல எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்ணு. இதுதான் ஹரியோட இருதயத்துல ஏசப்பா இருக்கிறாரா இல்லையான்னு காண்பிக்க போற அட்டை. இருப்பார்ல? செக் பண்ணிடுவோம். ஹரி, ஏசப்பா உன் இருதயத்துல இல்லைன்னா வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஏசப்பா இருக்காரா இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஏசப்பா தான் இருக்கிறாரா? செக் பண்ணிடுவோம். திரும்பவும் அதே கார்டு. அப்போ ஹரி இருதயத்துல இருக்கிறது யாரு? ஏசப்பாவா செல்போனா? ஏசப்பா தான். ஆமா, பரவாயில்ல. இதுவும் அட்டை தானே. அவன் இருதயத்துல யார் தான் இருக்கிறது? ஆமா, ஏசப்பா தான் இருக்கான். ஹரி வசனம் பதில் சொன்னதுனால கிஃப்ட் ஹரிக்கு. நல்லா கவனிங்க. நம்ம இருதயத்துல இருக்க வேண்டிய முக்கியமான நபர் யார்தான்? ஏசப்பாவை இருதயத்துல வச்சிருக்கிறவங்க, ஏசப்பாவை இருதயத்துல ஏற்றுக்கொண்டவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. கரப்பாம்பூச்சிக்கு பயப்பட மாட்டாங்க, பள்ளிக்கு பயப்பட மாட்டாங்க, எக்ஸாமை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? ஆமா, பாவம் செய்யாதவங்க பயப்பட மாட்டாங்க. சொல்லுங்க, பாவம் செய்யாதவங்க பயப்பட மாட்டாங்க. நீங்க உட்காருங்க தம்பி. இங்க ஏன் முட்டி போட்டிருக்கீங்க? உட்காருங்க. ஜோம் பண்ணுங்க. முட்டி போடும்போது சொல்லவே போடவே இல்லை. ஓகே, சரி, நம்ம கேம் விளையாடாச்சு. அதனால விபிஎஸ் பாட்டு ஒண்ணு ஞாபகப்படுத்துவோம். உங்களை பார்க்க நாங்க மட்டும் வரல, விபிஎஸ்க்கு வந்த நிறைய நண்பர்கள் உங்களோட வந்திருக்கிறாங்க. அதனால விபிஎஸ்ல கத்துக்கிட்ட ஒரு பாட்டு நம்ம வேகமா பாடிட்டு ஒரு பைபிள் சம்பவத்தை கேட்க போறோம். இது ஞாயிறு ஆராதனை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது விபிஎஸ் இல்ல, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படிதானே? அதனால நேரம் நிமிந்து பக்தியா உட்காந்துருக்கணும். இன்னைக்கு விபிஎஸ்ல எப்படி உங்களை பார்க்க ஏசப்பா வந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் உங்களை பார்க்க ஏசப்பா வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. சரியா? அதனால நேரம் உட்காருங்க. விபிஎஸ்ல கத்துக்கிட்ட ஒரே ஒரு பாட்டு, ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும்ல, அதனால என்ன பாட்டு பாடலாம்? எது, குப்பை தொட்டியாவா? அதுதான் ரொம்ப பிடிச்ச பாட்டா? நம்ம இருதயம் என்ன இல்ல அப்போ? சொல்லுங்க, ஏன் இருதயம் குப்பை தொட்டி இல்ல? ஏன் இருதயம் குப்பை தொட்டி இல்ல?
ஒரு 4-5 பேர் தான் கை தூக்கி சொல்றீங்க, மத்தவங்களும் சொல்லலையே. எல்லாம் கை தூக்குங்க. நான் சொல்லுங்க, ஏன் இருதயம் குப்பை தொட்டி இல்ல. நான் அந்த இருதயத்துல கண்டதை போட மாட்டேன், தேவையில்லாததை போட மாட்டேன், பயன்படாததை போட மாட்டேன், ஏசப்பாக்கு பிடிக்காததை போட மாட்டேன். ஏன்னா நம்ம இருதயத்துல யார் இருக்கிறது? ஆமா, எத்தனை பேர் இருதயம் குப்பை தொட்டி? அப்படியும் ஒரு 4 இருதயம் இருக்கு இங்க. என்ன, யாரெல்லாம் ஏசப்பாவை தவிர மற்றத செல்போனு மற்ற காரியங்களை பாக்குறாங்களோ அவங்களாம் அவங்க இருதயத்தை குப்பை தொட்டி ஆக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அந்த பாட்டு பாடுவோமா? அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்களை கூப்பிட்டுருவோம், சரியா? நமக்கு உங்களுக்கு அக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வாங்க அக்காங்க வாங்க. இப்படி ஒரு அக்கா இல்லைங்க, அப்படி ஒரு அக்கா. இந்த அக்கா பேரு ஹெப்சி அக்கா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த அக்கா பேர் ஜாய்ஸ் அக்கா. ஆமா, இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை பார்க்க ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க வரணும்னா நீங்க ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆமா, கண்ணை மூடுங்க பாப்போம். ஏசப்பா இருதயத்தில் இருக்கிறவங்க கண்ணை மூடி இருப்பாங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க இருதயத்துல ஏசப்பா இருக்காங்களா இல்லையான்னு. அழகா கண்ணை மூடி இருந்தாங்கன்னா அவங்க கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, ஏசப்பா இருதயத்துல இருக்கிற பிள்ளைங்க. ஆஹா, நிறைய கேர்ள்ஸ் சூப்பரா கண்ணை மூடி இருக்கிறாங்க. பாய்ஸ்லயும் ஒரு சிலரை தவிர மற்றெல்லாம் அழகா கண்ணை மூடி இருக்கிறாங்க. அவங்க இருதயத்துல ஏசப்பா இல்ல, ஏதோ செல்போன் இருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் நிறைய இருக்கு போல இருக்கு, கண்ணை மூடல. ஆஹா, வந்துகிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்ப என்ன பாருங்களேன், கண்ணை திறந்துக்கோங்க. அவங்க வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாட்டுக்கு ஆக்ஷன் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அதனால யாரை எழுப்பலாம் அப்படின்னா, மொத்தமா எழுப்புனா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால ஒரு இது அக்காங்க, கலர் பர்பிள் கலர் உங்க ட்ரெஸ்ல இந்த கலர் இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் எந்திரிங்க பார்க்கலாம். ஆமா, பர்பிள். அக்கா பர்பிள் கலர் சாரி கட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு பார்த்து, சூப்பரா. ஆமா, எந்திரிங்கக்கா, உங்க பிள்ளைங்களோட எந்திரிச்சுக்கோங்கக்கா. வேற யாராவது பிள்ளைங்க, நர்சிங் அக்காங்க, பெரிய அக்காங்க, சூப்பர். பாய்ஸ் அண்ணனுங்க, பர்பிள் கலர் ட்ரௌசர் போட்டிருக்கியா? கண்டிப்பா எந்திரிச்சிரு. வெரி குட், சூப்பரா இருக்கு பர்பிள் கலர். ஆமா, அவங்க வர சொல்லலாம். உள்ள இருக்கவங்கள வந்துட்டாங்களா? வர சொல்லலாம். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, பர்பிள் கலர் இருந்துச்சாச்சா? கீழே இருக்கவங்கள டக்குன்னு கண்ண போடுங்க. ஆமா, வரப்போறாங்க, அவங்க வரப்போறாங்க. அண்ணா, நிறைய கேர்ள்ஸோட இருதயத்துல ஏசப்பா இருக்கிறாங்க. நிறைய கேர்ள்ஸ், நிறைய பேர் நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களா? ஆனா ஒரு சிலர் கண்ணை மூடவே இல்லையே. இல்லையா? அதை பாருங்க, அந்த பையன் மூடவே இல்லை. அதுவும் முட்டி போட்டிருக்கிறான், உட்காரவும் இல்லை. ஆமா, கண்ணை மூடுனாதான் அவங்க வீட்டுல நல்ல பிள்ளைங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஆமா, ஐயோ பாத்தீங்களா, கண்ணை மூடிக்கிட்ட கை காட்டுறாங்க பாருங்க. சரி, பாடுவோமா? ரெடியா? இப்ப கண்ணை திறந்து பாருங்க, ஹாய் சொல்லுங்க. சரி, உட்காருங்க. ஆமா, உங்கள இல்ல, பர்பிள் இல்ல, முட்டி போட்டிருக்க பிள்ளைங்க, பர்பிள் கலர் மட்டும். சரி, நம்ம இன்னொன்னு சேர்த்துக்குவோம், பர்பிளோட சொந்தக்காரங்களையும் சேர்த்துக்குவோம். நீல கலர், ப்ளூ. ட்ரெஸ்ல நீலம் இருந்ததுன்னா, ப்ளூ கலர் இருந்ததுன்னா, ஆமா எந்திரிங்க அக்காங்க, எந்திரிங்க. நர்சிங் பிள்ளைங்க ப்ளூ. ஆஹா, பாய்ஸ் சூப்பர். அண்ணே
ஆனா அங்க நீங்க பேசாம இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்துருவோம். இங்கே ஆமா, ரெடியா? பாடுவோமா? எஸ், நீ நிக்கிறவங்க அசைஞ்சு அவங்கள பார்த்து கம் ஆன். எங்க கேர்ள்ஸ் தான் சூப்பர் ஆடிட்டு இருக்காங்க. எங்க கேர்ள்ஸ்ல ப்ளூ கலர் இல்லையா? குப்பை தொட்டியா இது, குப்பை தொட்டியா இது, குப்பை தொட்டியா தம்பியே, உங்க மனசு அட நல்ல மனசு, ரொம்ப வெள்ள மனசு தங்கையே. சொல்லுங்க சத்தமா. இது குப்பை தொட்டியா தம்பியே, உங்க மனசு அட வெள்ள மனசு, ரொம்ப நல்ல மனசு தங்கையே. கண்ட கண்ட ரீல்ஸ் எல்லாம் பார்க்கிறியே, அத மனசுல மனசுல சேர்க்கிறியே. அட கண்ட கண்ட ரீல்ஸ் எல்லாம் பார்க்கிறியே, அத மனசுல மனசுல சேர்க்கிறியே. கேட்கலையே, நீங்க பாடுறீங்களா? பழமா எல்லா மாட்டோடும் உன் இருதயத்தை நீ காத்து கொள்ளு தம்பியே, இதில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுமாம் தங்கையே. பாய் சூப்பரா பாடுறாங்க. உன் இருதயத்தை நீ காத்து கொள்ளு தம்பியே, இதில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுமாம் தங்கையே. காத்துக்கொள்ளு காத்துக்கொள்ளு இருதயத்தை, அத குப்பை தொட்டியாக்கிடாத தம்பி தங்க. கேட்கலையே சத்தமா? அத குப்பை தொட்டியாக்கிடாத தம்பி தங்கையே. லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லா. கேர்ள்ஸ் சூப்பரா பாடுறாங்கண்ணே. கேட்கல, இன்னொரு தடவை சத்தமா கடைசியா. லல்லல்லா லல்லா லல்லா. சூப்பர். உட்காருங்க பாக்க. இங்க கொஞ்சம் பாருங்க, எங்க தங்கத்தை பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க நேரா. என்னென்ன எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. இந்த பாருங்க, அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. அவனுக்கே டவுட், நான் சிங்கமா இல்லையான்னு. அப்படியா? பாத்துருவானே அண்ணே. உண்மையிலே இந்த பேனாவை நான் கொண்டு போறதுக்காக கொண்டு வரல. ஆஹா, கிடையாது. அவங்களுக்கு கிடையாது. ஆஹா, யாருக்கு? அவருக்கு கண்டிப்பா கிடையாது. ஆமா, நேரம் நிமிந்து பேசாம உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தருக்கா கொடுத்துருவேன் நான். கண்டிப்பா பாய்ஸுக்கு கிடைக்காது. அங்க பாருங்க, நேரம் உட்கார்ல முட்டி போட்டிருக்காங்க. ஒரு சிலர் முட்டி போட்டிருக்கிறாங்க. ஆஹா, சரி கவனிங்களேன். ஏசப்பா உள்ள நிலைச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும். எதுல எல்லாம் மாற்றம் வரும்னா, சிந்தனையில முதல்ல மாற்றம் வரும். எதுல மாற்றம் வரும்? ஆமா, முதல்ல சிந்தனையில, அப்புறம் பேச்சுல, அப்புறம் அப்புறம் செயல்ல. அப்போ ஏசப்பா உள்ள இல்லைன்னா எதுல மாற்றம் வராது. நல்லா கவனி. ஏசப்பா இருதயத்தில் இருக்கிறேன்னு சொல்ற நீங்க இன்னும் உங்க கெட்ட பேச்ச மாத்தலன்னா யாரு இல்லைன்னு அர்த்தம்.
இன்னும் தப்பான செயலையே நீ செஞ்சுக்கிட்டு இருந்தன்னா யாரு இல்லைன்னு அர்த்தம். இன்னும் தப்பான பேச்சையே பேசிக்கிட்டு இருக்கன்னா உன் இருதயத்துல யாரு இல்லைன்னு அர்த்தம். தம்பி தங்கச்சி நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒருவேளை இப்ப பேசுற அந்த கெட்ட பேச்சு, பொய் பேச்சு, கெட்ட வார்த்தைங்க உன் ஃப்ரெண்டுக்கு சந்தோஷத்தை தரலாம். உன்னை அப்படியே பெருசா பார்க்கலாம். பாரு எப்படி கிண்டல் பண்றான், பாடுறா எப்படி இவ்வளவு அழகா கெட்ட வார்த்தை பேசுறான் பாடுறான் அப்படின்னு உன் ஃப்ரெண்டு உன்னை சந்தோஷமா சொல்லலாம், சிரிக்கலாம். ஆனா ஏசப்பாக்கு பிடிக்காது, ஏசப்பா சந்தோஷப்பட மாட்டாங்க. ரெண்டாவது, ஏசப்பா கொடுக்குற சந்தோஷம் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காமே போயிடும். உன்னை பாவத்துல இருந்து காப்பாத்த இயேசுவால மட்டும்தான் முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கெட்ட குணத்துல இருந்து காப்பாத்த யாரால மட்டும்தான் முடியும். ஆமா, இது சம்பந்தமா ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு நாங்க விரும்புறோம். இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? ஒரு தடவை நாங்க பாடுறோம், அதே நேரத்துல அவங்க ஆக்ஷன் செய்வாங்க. நீங்க கவனமா பாருங்க, அப்படியே கேளுங்க. அதுக்கு பிறகு நம்ம கடைசியா முடியறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த பாட்டை பாடலாம், சரியா? ஏசப்பா நம்ம இருதயத்துல இருந்தா நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை சரி, ஒரு தடவை நான் பாடுறேன், கவனமா கேளுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்ஷன் செய்வாங்க. யார் அதிகமா கவனமா கேட்பா? சிங்கமா தங்கமா? என்ன யாருன்னு கேட்பா? யாரு உங்க சிங்கமா? சிங்கம் தான். இங்க பாருங்க, சிங்கம் இந்த பக்கம் வர சொல்லுங்க. சிங்கத்தை அந்த பக்கம் வரணும். ஆமா, இவரு சிங்கத்தை சப்போர்ட் பண்ணோம். ஏப்பா சிங்கம், யோ இந்த பக்கம். யா அவர் கண்ணு தெரியல அவருக்கு. இல்ல அவர் அந்த பக்கம். ஓ அந்த பக்கம் கூட்டிக்கிட்டாங்கண்ணே. ஐயோ, இந்த பாருங்க, சிங்கத்துக்கு சப்போர்ட் வந்துருச்சு. ஓ, சிங்கம் வந்து சிங்கத்துக்கு சப்போர்ட். ஆமா, நாங்கெல்லாம் தங்கம். அப்படியா? ஆமா, பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும். ஆமா, இல்ல அழகா இருக்கோம்ல. ஆமா, நாங்க பாட்ட கவனமா கேட்போம். யாரு? நாங்க. அப்ப நாங்க என்ன பண்ண போறோம்? கத்தவா போறோம்? பேசிட்டே இருக்க போறீங்க? இல்ல பாருங்க எப்படி கேட்க போறோம்னு பாருங்க. எல்லாம் இடுப்புல கை வச்சுக்கோங்க. ஆமா, அசஞ்சி கம் ஆன். இங்க பாருங்க, இடுப்புல கை வச்சு அசைங்க. சிங்கம் எங்க சிங்கம் பாருங்க. இங்க பாருங்க, இங்க தங்கத்தை எப்படி அசையுது. ஆஹா, ஜிங்குடு சிக்கான் ஜிங்குடு சிக்கான் ஜிங்குடு சிக்கான்லே, ஜிங்குடு சிக்கான் ஜிங்குடு சிக்கான் ஜிங்குடு சிக்கான்லே, ஜிங்குடு சிக்கான் ஜிங்குடு சிக்கான் ஜிங்குடு சிக்கான்லே, ஜிங்குடு சிக்கான் ஜிங்குடு சிக்கான் ஜிங்குடு சிக்கான்லே. என் ஹார்ட்ல ஒரு மாற்றம், என் தாட்ல ஒரு மாற்றம், என் பாட்டுல ஒரு மாற்றம் வந்ததே. எனக்குள்ளே இயேசு வந்ததினாலே, எனக்குள்ளே இயேசு வந்ததினாலே. என் ஹார்ட்ல ஒரு மாற்றம், என் தாட்ல ஒரு மாற்றம், என் பாட்டுல ஒரு மாற்றம் வந்ததே. எனக்குள்ளே இயேசு வந்ததினாலே, எனக்குள்ளே இயேசு வந்ததினாலே. பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா கவனிக்கலாம். இவர் பண்றதை நீங்க பண்ணுங்க, அவர் பண்றதை அவர் பண்ணுவார். ஆஹா, பழசெல்லாம் பறந்து போச்சுதே, இப்போ புதுசாக மாறிவிட்டேனே. ஓல்டெல்லாம் ஓடி போச்சுதே, இப்போ நியூவாக மாறிவிட்டேனே. பழசெல்லாம் பறந்து போச்சுதே, இப்போ புதுசாக மாறிவிட்டேனே. ஓல்டெல்லாம் ஓடி போச்சுதே, இப்போ நியூவாக மாறிவிட்டேனே. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்காலே. ட்ராக்ல பேசு, ட்ராக்ல பேசு. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்காலே, ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா. உரைக்கணும். ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்காலே, ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு. கேட்கல, நீங்க சொல்லுங்க ஜிங்குடு சிக்கா சத்தமா. ஜிங்குடு சிக்கா. ஆஹா, ஆமா, பழசெல்லாம் என்ன ஆயிடுச்சா? பழசெல்லாம் என்ன ஆயிடுச்சா? பழந்து போயிடுச்சா? அப்ப நீங்களா போய் விபிஎஸ்க்கு பிறகு நீங்களா போய் பேசுறதே இல்ல, அப்படியா? விபிஎஸ்க்கு பிறகு நான் சண்டை போடுறதே இல்ல, அக்கா அண்ணனை தம்பிய தங்கச்சிய நான் அடிக்கிறதே இல்ல. ஆனா பொய் மட்டும் பேசுவீங்க, கெட்ட வார்த்தை பேசுறதே இல்ல, திருடுறதே இல்ல, கோவப்படுறதே இல்ல.
டிப்பி காப்பி அடிக்கிறதே இல்லை. இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல பிட் எடுத்துட்டு போகவே இல்லை. ஒரு சிலர் குனிஞ்சு சிரிக்கிறாங்க. இவருக்கு எப்படி தெரியும்? என்ன ஏசப்பா இருதயத்துல இருக்கிறவங்க பழைய மனுஷனா இருக்க மாட்டாங்க. நாங்க சொல்லுங்க, நான் சத்தமா சொல்லுங்க, நான் பழைய மனுஷன் இல்ல. ஆமா, பழைய பையன் இல்ல, பழைய பொண்ணு. நீங்களும் பையன், நான் பழைய பையன் இல்லைங்கிறேன். ஆமா, நான் பையன் பாய் இல்ல. நான் சொல்லுங்க, நான் பழைய பையன் இல்ல, புது மனுஷன். பாடிடலாம் ஒரு தடவை. உட்காந்துக்கிட்டு அவங்கள மாதிரி செய்வீங்களா ஆக்ஷனு? ஒரு தடவை வேகமா பாட போறோம். அதுக்கு பிறகு பைபிள்ல இருந்து ஒரு அழகான சம்பவத்தை தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் உங்களை பார்க்க நிறைய நண்பர்கள் வேற காத்துட்டு இருக்காங்க, அவங்களையும் பார்க்க போறோம், பார்த்துட்டு போக போறோம். சரியா? ஆனா இப்போ பாடணும். பாடுவீங்களா? Come on, அசஞ்சு. ஆஹா, பாய்ஸ் சூப்பரா செய்றாங்களே. 1 2 3 4 ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா. கேக்கலையே. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு. Come on girls, சத்தமா. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா. என் ஹார்ட்ல ஒரு மாற்றம், என் பாட்டுல ஒரு மாற்றம், என் தாட்டுல ஒரு மாற்றம் வந்ததே. எனக்குள்ளே இயேசு வந்ததினாலே. Come on girls, எனக்குள்ளே இயேசு வந்ததினாலே. girls சூப்பரா பாடுறாங்க, சொல்லுங்க. என் ஹார்ட்ல ஒரு மாற்றம், என் தாட்டுல ஒரு மாற்றம், என் பாட்டுல ஒரு மாற்றம் வந்ததே. எனக்குள்ளே இயேசு வந்ததினாலே. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எனக்குள்ளே இயேசு வந்ததினாலே. பாய்ஸ் உட்காருங்க. அப்படியே அந்த குரூப் உட்காருங்க. பாருங்க, girls அழகா உட்கார்ந்திருக்காங்க. எங்க பாய்ஸ் கூட உட்கார்ந்திருக்காங்க. முட்டி போடாம உட்கார்ந்துக்கோ. பழசெல்லாம் பறந்து போச்சு. பண்ணலாமா? 1 2 3 4 பழசெல்லாம் பறந்து போச்சுதே. இப்போ புதுசாக மாறிவிட்டேனே. ஓல்டெல்லாம் ஓடி போச்சுதே. இப்போ நியூவாக மாறிவிட்டேனே. நீங்க சொல்லுங்க சத்தமா. பழசெல்லாம் பறந்து போச்சுதே. இப்போ புதுசாக மாறிவிட்டேனே. ஓல்டெல்லாம் ஓடி போச்சுதே. இப்போ நியூவாக மாறிவிட்டேனே. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்காலே. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்காலே. சத்தமா. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்காலே. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு. பாய் சத்தமா சொல்லுங்க. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்காலே. ஒரு தடவை. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்காலே. ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்கா ஜிங்குடு சிக்காலே. வெரி குட் வெரி குட். அப்படியே எழுதிட்டு கேவீங்க. ஆமா. எதுக்கு? யாரு கை தட்டுறீங்க? ஓ, இப்பவும் ஏசப்பாக்கு தானே? யாருக்கு? ஓ, சிங்கத்துக்கு. ஆமா, நாங்க சிங்கத்துக்கு தானே. சிங்கம் தானே நாங்க. அப்ப சிங்கத்துக்கு சிங்கம்லாம் ஒரு தடவை கை தட்டுங்க. கை தட்டுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. அங்க கூட கை தட்டுறாங்க. ஆமா, இங்க விருத்தாசலத்துல மட்டும்தான் கை தட்டும் போது ஏங்கிற சத்தம்லாம் வரும். ஆமா, தங்கத்துக்கு ஒரு தடவை கை தட்டுங்க. சத்தம் பத்தல போதும். ஆமா, எல்லாம் இப்ப இருதயத்துல கை வைங்க. கண்ணை மூடுங்க. நான் ஒரு நிமிஷம் டைம் தர போறேன். கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் ஒரு நிமிஷம் டைம் தர போறேன். இன்னும் எனக்குள்ள அந்த பழைய காரியம் இருக்கு அப்படிங்கிறவங்க கொஞ்சம் யோசிங்க. நான் இனி போய் பேசக்கூடாது ஏசப்பா, இனி பழசு எனக்குள்ள இருக்கக்கூடாது. கண்ணை முடிக்கும், கண்ணை முடிக்கும். இருதயத்துல கை வச்சு கண்ணை முடிக்கும். ஒருவேளை நீ விபிஎஸ்க்கு வராம இன்னைக்குதான் நீ வந்திருப்பன்னா உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. பாருங்க, எங்க தங்கம் எல்லாம் அழகா கண்ணை மூடி இருக்கு. பாருங்க, சிங்கம் பார்த்து சிங்கத்துல நிறைய பேர் அந்த கை காட்டுறவங்களை கண்டுபிடிச்சுக்கோங்க. அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டாம். கிஃப்ட் கொடுக்க வேண்டாம்ல? ஆமா ஆமா. இருதயத்துல கை வச்சு கண்ணை மூடி. இன்னும் என்ன பழசு இருக்குன்னு கொஞ்சம் யோசி. இன்னும் நீ போய் பேசிக்கிட்டு இருக்க, இன்னும் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க, இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இன்னும் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறன்னா சொல்லு, ஏசப்பா நான் இனி அதை செய்ய மாட்டேன்.
நான் இனி அந்த பழைய மனுஷன் மாதிரி மனுஷி மாதிரி வாழ மாட்டேன். நான் உங்க பிள்ளையா, உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கிற பிள்ளையா வாழ போறேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லு பார்ப்போம். கேர்ள்ஸ் அழகா இருதயத்துல கை வச்சு அழகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க பாய்ஸ் கூட பாய்ஸ்ல ஒரு சிலரை காணும். நான் ஆரம்பத்துல சொன்னது போல நீ பாவத்திலே இருக்கணுங்கிறது ஏசப்பாவோட விருப்பம் இல்லை. உன் பாவத்தை விட்டு வெளியே வரணுங்கிறது தான் ஏசப்பாவோட விருப்பம். உன் இருதயத்துக்குள்ள ஏசப்பா வர விரும்புறதே உன் பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்க தான், உன்னை காப்பாத்த தான், உன்னை தன்னோட சேர்த்துக்கிறதுக்காக தான், பரலோகத்துல அவரோட வாழ்ற வாழ்க்கையை உனக்கு கொடுக்கறதுக்காக தான். ஆனா உன் இருதயத்துல பாவம் இருந்ததுன்னா, அந்த கெட்டது இருந்ததுன்னா ஏசப்பாவோட வாழ முடியாது. இங்க பூமியிலையும் வாழ முடியாது, பரலோகத்திலையும் வாழ முடியாது. இருதயத்துல கை வச்சு உண்மையிலேயே எனக்குள்ள இந்த பாவம் போகணும்னு நீ விரும்பணும்னா பேசாதீங்க. பாய்ஸ் கண்ணு மூடுங்க. கேர்ள்ஸ் அழகா கண்ண மூடி இருக்கிறாங்க. சூப்பர். அந்த கேப் போட்டிருக்கானே, எஸ், பேசாம இருந்தா நல்லா இருக்கும். நீங்க தான். நான் சொல்றதை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள இயேசுப்பா, என் இருதயம் உங்களுக்கு தான். என் இருதயத்துல உங்களுக்கு பிடிக்காத, நீங்க விரும்பாத எதையுமே நான் வைக்க கூடாது. கெட்ட காரியத்தை என் இருதயத்துல நான் வைக்க கூடாது. உங்களை மட்டும் என் இருதயத்துல ஏற்றுக்கொள்றேன். என்ன நீங்க பொறுப்படுத்திக்கோங்க. என் பழைய மனுஷனை என்னை விட்டு எடுத்து போடுங்க. என்ன புதிய மனுஷனா மாத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்ப நேரா உட்காருங்க பார்க்கலாம். ஆமா, இது ஞாயிறு ஆராதனையா இருக்கிறதுனால, ஏசப்பா ஆராதிக்க வந்திருக்கிறதுனால நம்ம முக்கியமான ஒரு பைபிள் சம்பவத்தை தெரிஞ்சுக்க போறோம். ஏசப்பா இருதயத்துல இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. பைபிள்ல ஏசப்பா வாழ்ந்த நாட்கள்ல கவனிங்களேன், நான் உங்களுக்கு ஒரு சில காரியம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், காட்ட போறேன். நேரா உட்கார்ந்தீங்கன்னா காட்டிடுவேன். ரெடியா? ஏசப்பா வாழ்ந்த நாட்கள்ல நிறைய பேருக்கு நன்மை செஞ்சாங்க. அப்படியே சுத்தி 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 யாருக்கெல்லாம் நன்மை தேவைப்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் நன்மை செஞ்சாங்க. அந்த மாதிரி நன்மை செய்யும் போது ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு படகுல ஏறினாங்க. ஃபர்ஸ்ட் ஆமா, ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துருவோம். நேரா உட்காந்துருக்க ஒருத்தருக்கு, தம்பி நீங்க வாங்க, அந்த ஒயிட் ஷர்ட் பின்னாடி, வாங்க வேகமா வாங்க. அழகா கவனிக்கிறாங்க. ஒரு பைபிள் கதை, சரியா? கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா நானும் பார்த்து கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கலிலேயா அப்படிங்கிற ஊர்ல இருந்து கெனசரேத் அப்படிங்கிற கடல் கரைக்கு போறதுக்காக ஏசப்பாவும் அவங்க சீஷர்களும் படகுல போனாங்க. படகுல எப்படி போயிருப்பாங்க? போட்டு தான். எப்படி போயிருப்பாங்க? எல்லாம் எப்படி கை வச்சுக்கோங்க, சொல்லுங்க. ஏலேலோ கம் ஆன். ஆஹா, இப்படிதான் போனாங்க. பயங்கர ஜாலியா போனாங்க. அவங்க நடு கடலுக்கு போன உடனே அந்த கடல்ல பயங்கரமான புயல் வந்தது. பயங்கர அலை கொந்தளிப்பு வந்துருச்சு. கிட்டத்தட்ட சுனாமி மாதிரி வந்துருச்சு. பயங்கர புயல் வந்துருச்சு. இப்போ அவங்க எப்படி படகு ஓட்டி இருப்பாங்க? அந்த கேப் போட்ட அண்ணா, என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு தான் என்ன வேணும்? ஆமா, இன்னொரு தடவை நீங்க 2 பேர் சிரிக்க கூடாது, சரியா? ஓகே, அவன் பேசுறதுக்காகவே கேப் வச்சு மறைச்சிக்கிறான். ஆனா எனக்கு தெரியுது நீ பேசுறது. சரி கவனிங்க. ஆமா, இப்படி புயல் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? ஒன்னா இருக்காதா? புயல் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஊர்ல விருத்தாசலத்துல புயலே வந்தது இல்லையா? வந்திருக்கா வரலையா? அப்ப என்ன பண்ணுவீங்க?
வீட்டை விட்டு வெளியே வந்து ஹாய் புயல் அப்படி சொல்லுவீங்களா? வீட்டை விட்டு முதல்ல வெளியே வருவீங்களா? வருவீங்களா? ஆமா, உங்க அம்மா அப்பா வந்து போய் புயல்ல விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா? நீ வெளியே போனோம்னா வெளியே உள்ள இருந்து உன்னை கொண்டு வருவாங்க அடிக்கிறதுக்கு. எதை? கரெக்டா சொன்னான் பார், விளக்குமாறு. ஆமா, மத்த நேரத்துல வெளியே போனா கூட அவனை விட்டுருவாங்க. இந்த மழை நேரத்துல புயல் நேரத்துல நீ வீட்டை விட்டு வெளியே போனா கூடவே பின்னாடி அம்மா உன்னை கொண்டு வருவாங்க. எதுக்கு? யார் அடிக்க? ஆமா. அப்ப புயல் வந்த உடனே எல்லாருக்கும் என்ன வரும்? கரெக்டா சொன்னீங்க, பயம் வரும். இவங்களுக்கும் பயம் வந்தது பிள்ளைங்க, பயங்கர பயம். ஆமா, யாரை கூப்பிடு? வாங்க, நீங்க வாங்க, இங்க வாங்க. ஆமா வாங்க, இதை பிடிங்க, இப்படி பிடிச்சுக்கோங்க, அவங்களுக்கு காட்டுங்க. அவங்களுக்கு பயம் வந்தது. இது ஒரு எமர்ஜென்சி டைம் மாதிரி, ஒரு அவசர நிலை மாதிரி. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா கவனிங்களேன், அவங்க சாதாரணமான சீஷர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் மீனவர்கள், அவங்க எல்லாம் கடல்லே வாழ்ந்தவங்க. மீன் பிடிச்சவங்களுக்கு என்ன வந்துருச்சு? எப்பவுமே கடல்ல வாழ்றவங்களுக்கு என்ன வந்துருச்சு? அப்படின்னா அந்த புயல் எப்படி இருந்திருக்கும்ல? பயங்கரமான புயலா இருந்திருக்கும். அவங்களுக்கு பயம், அப்படியே பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ, இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட போறோம்? ஆஹா, இந்த புயல்ல மாட்டி ஆமா சாக போறோம் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அதுக்கு பதில் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். ஒருவேளை அவங்க இப்படி கூட செஞ்சிருக்கலாம். பைபிள்ல அப்படி போடல, ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன் இப்படி செஞ்சிருக்கலாம். முதல்ல அந்த சீஷர்கள் கூட்டத்துல நிறைய வாலிபர்கள்லாம் இருந்தாங்க. யோவான், அப்புறம் அந்திரேயாங்கிற மாதிரி, பிலிப்புங்கிற மாதிரி நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க. அவங்களாம் நல்ல மீனவர்கள். அவங்க என்ன பண்ணாங்களே, யோசிச்சிருப்பாங்க, ஐயா இப்ப பாரு இந்த புயல்ல இருந்து எப்படி நாங்க தப்பிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய திறமைய, எஃபிஷியன்சிய பயன்படுத்தியிருப்பாங்க. இங்க வாங்க, நீங்க வாங்க. ஆமா, இதை பிடிச்சுக்கோங்க, அங்க காட்டுங்க. உங்களுக்கு எஃபிஷியன்சினா திறமை. இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன தெரியுமா, அவங்க பயத்தை போக்குறதுக்கு தன்னுடைய திறமையை தான் பயன்படுத்தணும்னு யோசிக்கிறான். யாராவது ஃப்ரெண்டு ஒருத்தன் ரோட்ல போற ஒருத்தனை அவன் என்ன பண்ணிடுவான், மிரட்டிடுவாங்க. உடனே இவன் என்ன பண்ணுவான், ஏய் என்னையே மிரட்டுறியா, இங்கே இரு, நான் போய் என்ன பண்றேன். ஆமா, என்ன சாதாரண நினைச்சிட்டியா, நான் போய் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வரேன் பாரு அப்படின்னு ஒரு 4 பேரை கூட்டிட்டு வர திறமை உனக்கு இருக்கும். சும்மா கூப்பிட்டா வருவாங்களா அவங்க? ஆமா, தான் திறமையை பயன்படுத்தும். ஏய் நான் ஒரு 4 பேரை கூட்டு வரேன் பாரு. எதுக்கு 4 பேரை கூட்டு வரான் அவன்? யார் அடிக்கிறதுக்கு? ஆமா இல்ல, ஒரு சிலருக்கு எக்ஸாமுக்கு போவாங்க, படிச்சிருக்க மாட்டான், உடனே அவன் திறமையை யூஸ் பண்ணுவான். என்ன திறமை? கரெக்டா சொல்றான் பாரு. ஒரு சிலர் கடைக்கு போவான், பயங்கர கூட்டமா இருக்கும், யாரும் பார்க்கலன்னு தெரியும், உடனே அவன் திறமையை யூஸ் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? கைய கூட்டத்துக்கு உள்ள விட்டு என்ட்ரன்ஸ்லயே இருக்கிற மாம்பழத்தை எடுத்துன்னு, ஆமா கவனிங்க, இது அந்த மாதிரி திறமை இல்ல. இவங்க வந்து எந்த மாதிரி திறமை யூஸ் பண்ணாங்க? இவங்க ஆல்ரெடி நிறைய போட்டு ஓட்டி இருந்ததுனால, நிறைய மீனவ வேலை செஞ்சிருந்ததுனால அவங்க ஒரு சிலது சொல்லியிருப்பாங்க. எப்பா அந்த அந்த கயிறை இப்படி இழுத்து கட்டுப்பா, பாய் மரத்தை இழுத்து கட்டுப்பா, துடுப்ப இந்த பக்கமா போடுப்பான்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிருப்பாங்க. நாம கூட இப்படிதான்ல, சில நேரத்துல நம்ம பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சிலருக்கு பயம் வந்துடும். கரண்ட் போன உடனே வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம், கரண்ட் போன உடனே என்ன வந்துடும், அப்படியே பயம் வந்துடும், உடனே அசையவே மாட்டான், அப்படியே உட்காந்துருப்பான். ஒரு சிலருக்கு கரண்ட் போனா என்னடா, நான் கரண்ட் இல்லாம நடப்பேன்டா அப்படின்னு எழுந்து நடந்து முன்னாடி இருக்க டேபிள்ல டங்குன்னு இடிச்சு கால் வலியோட என்ன பண்ணிடுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்க பயத்தை உங்க திறமையால போக்க முடியாது. சொல்லுங்க, உங்க பயத்தை உங்க திறமையால போக்க முடியாது. இத கேட்டுட்டு இருக்க பெரியவங்களுக்கு நான் சொல்றேன், உங்க பயத்தை உங்க திறமையால போக்க முடியாது. ஒருவேளை நீங்க ஏற்கனவே இந்த மாதிரியான பயத்தை உங்க வாழ்க்கையை விட்டு நீக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம், அந்த மாதிரியான திறமை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அது நிரந்தரமா என்ன ஆகாது, போகாது. அந்த பயம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க ட்ரை பண்ணாங்க, ஆனாலும் என்ன ஆகல, கப்பல்ல கரை சேர்க்க முடியல. அந்த போட்ல ஒரு சில வயசானவங்க, அனுபவம் மிக்கவங்க இருந்தாங்க.
அவங்க என்ன பண்ணாங்க, தங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தினாங்க. யாரும் கூப்பிடலாம், வாங்க நீங்க வாங்க, ஓடி வாங்க, பிடிங்க, அந்த அக்கா பக்கத்துல நின்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன எஃபிஷியன்சி, தட் மீன்ஸ் திறமை. ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை பயன்படுத்தினாங்க. எப்பா அந்த வாலிப பசங்களா உட்காருங்கப்பா, என்னடா நீ பிட்டு கொண்டு வர, கொண்டு வந்து மாட்டிக்கிட்ட, கையை உள்ள விடும் போதே உன்னை பிடிச்சிட்டான் தானே திருடும் போதே. ஆனா நான் எத்தனை தடவை திருடி இருக்கேன் தெரியுமா? உன் கூட்டத்திலே ஒருத்தர் இருப்பான் இல்ல, ஏய் ஏய் அவனை கூப்பிடுறா, அவன் தானே நல்லா திருடுவான், அவனை கூப்பிடுறா, அவன் தான் நல்லா என்ன பண்ணுவான் பிட்டு. ஆமா, அவனுக்கு அவன்கிட்ட பேப்பர் கேள்றா, அவன் தான் பேப்பர் என்ன பண்ணுவான் கரெக்டா. ஆமா, இப்படி காட்டுவான், இப்படி காட்டுவானா. பாவம் செய்யறதுல கூட ஒரு சிலர் ரொம்ப அனுபவசாலிங்க, அப்படிதானே? தப்பு செய்யறதுல கூட அவங்க அனுபவசாலிங்க. பாரு, இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம், யாருக்குமே தெரியாம பக்கத்துல பேசுவான். ஆமா ஆமா ஆமா, கரெக்டா சொல்றேன் பாரு. சார் அண்ணாண்ட போவாரு, இன்னண்ட என்ன பண்ணுவான் பேசி, அவர் இப்படி திரும்பி பார்த்தாருன்னா அப்படியே அப்படியே அசாம உட்காருவான், பேசாத மாதிரி. என்ன ஆனா நீங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நேரா உட்காருங்க பார்க்கலாம். வெரி குட். அப்போ திரும்ப சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உங்க பயத்தை போக்க உங்க அனுபவம் உதவி செய்யாது, பதிலுக்கு தண்டனை தான் வாங்கி கொடுக்கும். என்னதான் வாங்கி கொடுக்கும்? அப்ப இந்த பயத்தை எப்படிதான் போக்குறது? பேசாம இந்த அனுபவத்தையும் திறமையும் சேர்த்து ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆமா, வாங்க. இந்த அக்கா ஒரு மாதிரி வராங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஒன்றும் இல்லைல்ல. ஆமா, இந்த அக்கா வரதை பார்த்தாலே பயமா இருக்கு. ஒருவேளை நம்ம திறமையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி அந்த பயத்தை நம்ம வாழ்க்கையை விட்டு போக வைக்க முடியுமா? முடியுமா? ஒரு சிலருக்கு எனக்கு எதிர்காலம் என்ன ஆகுங்கிற பயம், ஒரு சிலருக்கு என்ன நல்ல படிப்பனாங்கிற பயம், ஒரு சிலருக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமான்னு பயம். தம்பி கவனி, ஒரு சிலருக்கு அவங்க அப்பாவை பார்த்தா பயம், ஒரு சிலருக்கு அவங்க அம்மாவை பார்த்தா பயம், ஒரு சிலருக்கு அவங்க ஊர்லயே பயம். இந்த பயம்லாம் உன்னோட திறமைய அனுபவத்தை வச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு, உன்னை சுத்தி இருக்கிற ஆட்களை வச்சு உன்னால என்ன பண்ண முடியாது, போக்கவே முடியாது. இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனா போட்ல இருந்த ஒருத்தரை மறந்துட்டாங்க. யார் அவங்க போட்ல இருக்கிறா? யார் இருக்கிறா? இவ்வளோ புயல் அடிக்கும் போது ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா அந்த போட்ல? எல்லாம் என்ன பாருங்களேன், நான் சொல்றேன், எல்லாம் நேரம் நிமிந்து உட்காருங்க. என்ன பாருங்க, இவ்வளோ புயல் காத்து அடிக்கும் போது ஏசப்பா அந்த போட்ல ஓரமா தலகாணி வச்சு தூங்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்களா? நான் உனக்கு சொல்றேன் தம்பி தங்கச்சி, நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஏசப்பா பிள்ளைங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஏசப்பா பிள்ளைங்க, ஏசப்பாக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவரோட பேர் இம்மானுவேல். என்ன பேரு? என்ன பேரு? இங்க வாங்க, நீங்க தான் இது பிடிச்சுக்கோ. ஆமா, இங்கே நின்னுக்கோங்க, இங்க வா, இப்படி நின்று. அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க? இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்னா, இயேசு நம்மோடு அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இயேசுவோட இருக்கிற பிள்ளைங்க எதுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. யாரு பயப்படுவாங்கன்னா, யாரு பிசாசோட இருக்காங்களோ, யாரு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ, யாரு தேவையில்லாத தான் வாழ்க்கையில அனுமதிக்கிறாங்களோ அவங்க தான் பயப்படுவாங்க. அவங்க இயேசுவை மறந்துட்டாங்க, தான் போட்ல இருக்க இயேசுவை. உடனே என்ன பண்ணாங்க, போயிட்டு அவங்களால அடக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே அவரை போய் தட்டி எழுப்புறாங்க. ஏசப்பா எந்திரிங்க, நாங்க சாக போறோமே, உங்களுக்கு கவலையே இல்லையா, இப்படி தூங்குறீரே அப்படின்னு கேட்டாங்க. ஏசப்பா எழுந்து என்ன சொல்லியிருப்பாங்க? அப்படி சொல்லியிருப்பாங்களா? பயப்படாத மகனே, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பாங்களா? அப்படியே சொன்னாங்க? எல்லாம் நான் அவர் என்ன சொன்னாங்கன்னு சொல்றேன், சரியா? எல்லாம் கை நீட்டுங்க. எப்படி எல்லாம் அப்படி கை நீட்டுங்க, என்ன பார்த்து கை நீட்டுங்க. எப்படி இப்போ நீங்க தான் சீசர்கள், சரியா? நான் தான் ஏசப்பா, சும்மா சொல்றேன், ஓகே? கை நீட்டுங்க. ஏசப்பா என்ன சொன்னாங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், சரியா? சொல்லாமா? இப்போ நீங்க பயந்து என்னை எழுப்பிட்டீங்க, ஏசப்பா எழுப்பிட்டீங்க. ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொல்லுங்க, இப்படி கையாச சொல்லுங்க. ஏன்டா இவ்வளவு சீப்பா இருக்கிற,
என்னடா என்னையே திரும்பி சொல்றீங்க? நீங்க சொல்ல மாட்டீங்க. வெரி குட். அவர் அப்படிதான் கேட்டாங்க. ஏய் அற்ப விசுவாசியே அப்படின்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? நான் தான் உன் கூட இருக்கேன்னு ஏன் பயந்தீங்கன்னு கேட்டாங்க. கை இறக்கிங்க. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தம்பி, தங்கச்சி, பெரியவங்க, அம்மா, அப்பா, ஐயா, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற ஒரே ஒரு காரியம் தான். இம்மானுவேல் இயேசு உங்களோடு இருக்கும்போது நீங்க என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஒருவேளை நீங்க இயேசுவோட இல்லைன்னா கண்டிப்பா பயப்படணும். இன்னைக்கு அதை சரி பண்ணிடலாமா? ஏசப்பா நான் உங்களோட இல்லை, ஒரு சில விஷயத்துல நான் சரி பண்ண விரும்புறேன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? எல்லாம் தலைமையில கை வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனைங்க நம்மளுக்கு சுத்தி இருக்கு. படிப்பு ஒரு பிரச்சனையா இருக்கு, வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல எவ்வளோ தேவைங்க இருக்கு, சண்டை, கோபம், நமக்கு பிரியம் இல்லாம எவ்வளவோ நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு பிடிக்காததை நிறைய செய்யறாங்க. கண்ணை முடிக்கும். இந்த போட்ல இருந்த பிரச்சனையை போலவே உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை போகணும்னா நீ இப்ப தலைமையில கை வச்சு ஒரு நிமிஷம் இயேசுப்பாட்ட கேட்கணும். இயேசுப்பா என் கூட நீங்க இருங்க. கண்ணை மூடி இரு, தலையில கை வச்சு கண்ணை முடிக்கும். என்ன மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது ஒரு படிப்பு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல உங்க குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல உனக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நீ சொல்லு, இயேசுப்பா இந்த பிரச்சனையை மாத்தி போடுங்க, இந்த புயல்ல இருந்து, இந்த போராட்டத்தில இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி கேளு. கண்டிப்பா இயேசுப்பா உனக்கு உதவி செய்வாங்க. பாய்ஸ்ல அழகா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ உன் வீட்டுல இருக்க பிரச்சனையை நினைச்சு பயப்படுவேன்னா உனக்கு நான் உன்னை சொல்ல விரும்புறேன். உனக்கு வந்த பயம் காரணம் என்ன தெரியுமா? நீ இன்னும் இயேசுக்குள்ள சரியா இல்லை. இன்னும் உனக்குள்ள பாவம் இருக்கு, இன்னும் தேவையில்லாதது உனக்குள்ள இருக்கு, இன்னும் கெட்டது உனக்குள்ள இருக்கு, அசுத்தமான காரியம் உன் இருதயத்துல இருக்கு. இன்னும் உனக்கு பயம் இருக்கு, பயம் உங்க வாழ்க்கையை விட்டு போகலன்னா ஒன்னே ஒண்ணுதான், நீங்க இயேசுப்பாக்கு பிரியமான வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, இயேசுப்பா நான் உமக்கு பிரியமா வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. என் பொய், கெட்ட வார்த்தை, சண்டை, கோபம், பிடிவாதத்தெல்லாம் நீக்குங்க இயேசுப்பான்னு சொல்லு. அப்படியே கை கூப்பிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க. நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. அன்புள்ள இயேசுப்பா, நான் பாவி இயேசுப்பா, என் பாவத்தை எனக்கு மன்னிங்க, என்ன உங்க பிள்ளையா ஏத்துக்கோங்க, என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க, எங்க வாழ்க்கையில இருக்கிற பயத்தை நீக்கி போடுங்க, உங்களோட வாழ்ற வாழ்க்கைய எங்களுக்கு தாங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க. உங்களோட யார் இருக்கிறது? உங்க இருதயத்துல யார் இருக்கிறது? ஓகே, இங்க வந்ததுனால இயேசுப்பாவோட நீங்க வீட்டுக்கு போறீங்க. உங்களுக்கு இருக்க பயம் எல்லாம் போக போகுது, போயிடுச்சு. ஆனா இப்போ இங்க வராம உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வெளியில இருக்காங்க, நண்பர்கள் நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. அவங்க பயம் எல்லாம் எப்படி போகும்? அவங்களுக்கும் நிறைய விஷயம் பயம் இருக்கும்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க போய் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க நான் போய் சொல்லுவேன்னு? சரி, நீங்க சொல்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டூல் கொடுக்க போறேன். அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு சொல்லலாம். சொல்லுவீங்களா? எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி, ஆமா, கை இறக்கிக்கோங்க, கை இறக்கிக்கோங்க.